சில படங்கள் பார்க்கும்போது என் டாட்டர்ஸ் தான் சொல்லுவேன், இங்க பாரு உங்க அம்மாவால இது மிஸ் ஆச்சுங்கிறத சொல்லுவேன். மேம் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா? அவங்க இல்லாத போது பேசுவோம், தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இது உங்களை அப்படியே ரிவைண்ட் பண்ணி உங்களோட காலேஜ் டேஸ்க்கு நான் வந்து கூட்டிட்டு போறேன். எஸ்கியூஸ் மீ, நான் காலேஜே போல. Get the man with the plan right here. நான் ஸ்கூலோட முடிச்சிட்டேன். என்ன சார் நடந்துட்டு இருக்கோம் அந்த லாஸ்ட் பெஞ்ச்ல? ஏதோ பேசிட்டு இருக்காங்கடா, நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். நாங்களும் அப்படிதான். அப்படியா சார்? முன்னாடி நடக்கிறது என்னன்னே தெரியாது. ஆனா எப்போ வேணாலும் வந்து அசம்பிள் ஆகி நீங்க டக்குனு கேள்விகளையும் கரெக்டா சொல்லுவாங்க என்ன நடக்குதுன்ட்டு. அந்த ஒரு சூப்பர் பவர் லாஸ்ட் பெஞ்ச். அது எப்போ லாஸ்ட் பெஞ்சர்ஸ்க்கு அந்த சூப்பர் பவர் இருக்கு. சார் இந்த ஷாலினின்ற கேரக்டர்ல பண்ணவங்க வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்காங்களா? குஷ்பு மேம் ஓகே, நல்லா சூப்பரான ஒரு ஹீரோயின்ல அந்த மாதிரி பார்த்து ரசிச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடியே வருஷமா பார்த்து கட்டினா இந்த மாதிரி பொண்டாட்டி தான் கட்டணும்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபீலிங்லேயே தான் நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்களா சார்? இல்ல அதெல்லாம் இல்லை, அது எல்லா படத்துலையும் பார்த்தா அப்படிலாம் தோணும், நிறைய படத்துல தோணும். இல்ல புதுசா ஒரு ஹீரோயின் பார்த்தோன்னே நம்ம ஓகே அந்த ஹீரோயின்ல இந்த ஹீரோயின் அந்த மாதிரி. சில பேர் ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஜென்ரேஷன்லாம் இப்போல்லாம் வந்து ரொம்ப வந்து இந்த கேஷுவல் ஆகி போச்சு, பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசுறதெல்லாம். அப்போல்லாம் வந்து பேசுறதே வந்து அபூர்வமான விஷயம். ஸோ ஒரு ஹலோ ஹாய்னு சொன்னாலே வந்து இமீடியட்டாக நாங்கள் டூயட் பட ஆரம்பிச்சிடுவோம், அந்த மாதிரி காலகட்டம் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஏன்னா சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ் சைட்லேயோ பேசுனதே கிடையாது. நான் எப்போ நான் அந்த பேரியரை உடைச்சேன்னா மணிவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணும்பொழுது அங்கே நான் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவேன் அப்போ. ஸோ அதனால் நிறைய அந்த ஹிந்தி ஹீரோயின்லாம் ஒர்க் பண்ணும்போது மணிவண்ணன் சாரே போய் டைலாக் சொல்கிறா, சீன் சொல்கிறா அப்படிம்பாரு. ஸோ நான் அப்படி பெரிய இங்கிலீஷ் தெரியாது, ஓரளவுக்கு தான் தத்தக்கா இங்கிலீஷ். ஆனால் அங்கே அதிகம் பேசுகிறவங்கிற ரேஞ்சில் நான் போய் ஏதோ உளறி அப்படி தான் என்னோடய இங்கிலீஷும் கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் டெவலப் ஆச்சு. கூட பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ்கிட்ட பேசுகிற அந்த ஒரு கூச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியான சீசன் அப்போ தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் ஷூட்டிங்கில் ஹீரோயின்ஸ்ட்டு நல்லா கேஷுவலாக பேசுவேன், சீன்ஸ் சம்மந்தப்பட்டுவான் ஷூட்டிங் நேரத்தில் ஒழிய. மற்ற நேரத்தில் எனக்கு பேசணும்னா இன்னும் அந்த ஒரு கண்ணாடி சோறு மாதிரி ஒரு கூச்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியா? ஆமா. என்ன சார் சொல்றீங்க? இதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து லேடிஸ்ட்ட பேசுறது தான். அப்ப இந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் as a ஹீரோவா பண்றதெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியுமே, ரெண்டு ஸ்டெப் தள்ளி நில்லுங்க, அங்க இருந்து ரொமான்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இதா இருப்பேன் நான். நீங்க ஸ்கிரீன்லயே பார்த்தா தெரியும் அந்த டிஃபரன்ஸ். தொடர்றது கூச்சம். இன்னொன்னு நான் ஹீரோயினா ஒர்க் பண்ண சில பேர் பார்த்தீங்கன்னா என்னோட படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க as a டைரக்டரா. ஸோ நான் அவங்க கூட ஹீரோவா பண்ணும்போது எனக்கு அந்த ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் ரொம்ப இருந்துச்சு அதில். இங்கே எல்லாருமே பசங்க இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அந்த ப்ரெக்னென்ட் காலத்தில் பட போகிற கஷ்டத்தை முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த லேடிஸ் ப்ரெக்னென்ட் ஆகும்போது தான் அவங்களுக்கு வந்து புருஷனை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணணுன்ட்டு போய் யோசிப்பாங்க. ஏன்னா என்ன பண்ணாலும் ஹஸ்பண்ட்ஸ் பண்ணுவாங்க, என்ன சொன்னாலும் ஹஸ்பண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த நேரத்தில் அவங்க பண்ணுற டார்ச்சர். திடீர்னு விடிகாதல் 4 மணிக்கு திருச்சி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்பாங்க. 4 மணிக்கு தெருவா தெரியணும் ஒரு ஐஸ்கிரீம் தேடிக்கிட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஆனால் என்னென்னா அதெல்லாம் தாண்டி அந்த ஒய்ஃபோட அழகுன்னு ஒன்று இருக்கும் அந்த ப்ரெக்னன்சி காலத்தில். அந்த அழகு வந்து அது தனி. ஸோ நமக்கு அது பின்னாடி வரப்போகிற அந்த கிஃப்ட்டுக்காக நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். பல ஏரியாவில் வந்து ஐஸ்கிரீம் தேடி அலைஞ்ச அந்த ஃபீலிங் வந்து எங்களால் இப்போ புரிஞ்சுக்க முடியும். நிறைய அது மாதிரி பெக்குலராக நிறைய பண்ணுவாங்க. அது எல்லாரும் அது ஒவ்வொரு ஆம்பளையும் கேட்டால் 100 கதை சொல்லுவாங்க அதுக்கு. இல்லை, பிகாஸ் ஐ காட் த கிரேட்டஸ்ட் ஃபாதர். எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய ஹீரோ. அந்த மாதிரி ஒரு அப்பா வந்து எல்லாரும் கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ என் அப்பா எனக்கு இருந்ததில் ஒரு 50% மினிமம் நான் வந்து என் குழந்தைக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ மேபி ஐ எம் எ குட் ஃபாதர்னு சொல்லலாம். அண்ட் மேம்க்கு அந்த மாதிரி ஒரு ஃபாதர்லி ஃபிகரோட அட்டென்ஷன் இல்லாததை பற்றி உங்ககிட்ட வந்து மேம் சொல்லும்போது நீங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராமிஸ் வச்சுக்கிட்டீங்களா சார்? நான் வந்து இது கண்டிப்பாக மேம் இது என்றைக்கும் பண்ணிட மாட்டேன், ஆர் இது நான் கண்டிப்பாக எப்பவுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இல்லைங்க, அப்படின்னு வச்சுக்கல. நான் நானாக தான் இருந்தேன். பிரச்சனை இருந்தாலும் நானாக தான் இருக்கும்போது ஐ திங்க் ஐ பிகேம் எ ஃபாதர் ஆல்சோ, நாட் ஓன்லி எ ஹஸ்பண்ட். இந்த நிமிஷம் வரைக்கும் மை ஷோல்டர் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார். அதனால பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். இல்லைங்க, அதான் நல்லது. எல்லாருமே வந்து அவங்கவுங்க கஷ்டப்பட்டாதான் அந்த லைஃபோட அருமை தெரியும். ஒரு பைசா ஒரு ரூபானாலும் அவங்க சம்பாதிக்கும் போது அது ஒரு கஷ்டம் தெரியும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன ஆசையோ அது நீங்கள் போராடி ஜெயிச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு லைஃபுக்கான ஃப்யூச்சருக்கான பேசிக் ஒரு சேஃப்டி வந்து பேரண்ட்ஸை நாங்கள் சம்பாரிச்சு வச்சுருக்கோம். மற்றபடி லைஃப்பில் நீங்கள் என்னவாகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை நீங்கள் தான் போராடி ஜெயிக்கணுமே ஒளி சம்பாதிக்கணுமே ஒழிய அது எங்கள் மூலம் வரக்கூடாதுங்கிற நானும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் அப்படியே வந்தவங்க.
லைஃப்பில் வந்து இப்போ நானாகட்டும் என் ஒய்ஃப் ஆகட்டும் அஜித் சார் டைலாக் மாதிரி தான், ஒவ்வொரு வினாடியும் நானே செதுக்கினதுடா மாதிரி தான் அது. ஸோ வி வாண்ட் அவர் டாட்டர்ஸ் டு பி லைக் தட்.